தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, இலங்கை அதிபர் தேர்தலில் அனுரகுமார திசநாயக வெற்றி பெற்றதாக அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. முன்னதாக இலங்கை அதிபர் தேர்தலில் முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையில் அனுரகுமார திசநாயக முன்னிலை வகித்தார். 42% வாக்குகளை பெற்று அவர் முன்னிலை வகித்து வந்தார். இந்த நிலையில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் இரண்டாவது விருப்ப சுற்று வாக்குகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் இந்த அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பை இலங்கை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து இலங்கையின் அதிபராகிறார் அனுரகுமார திசநாயக. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். இலங்கை அதிபர் தேர்தலிலிருந்து ரணில் விக்ரமசிங்க, நமல் ராஜபக்ச உள்ளிட்ட 36 வேட்பாளர்கள் வெளியேற்றப்பட்ட நிலையில் அனுரகுமார திசநாயக, சஜித் பிரேமதாச ஆகியோர் மட்டுமே போட்டியில் நீடித்தனர். இந்த நிலையில் இலங்கையின் அதிபராக அனுரகுமார திசநாயக தேர்வாக இருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான அறிவிப்பினை இலங்கை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைப்பில் காத்திருக்கிறார் எமது மூத்த செய்தி ஆசிரியர் ரஹ்மான். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார், முழு விவரம். அனுரகுமார திசநாயக இலங்கை அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இலங்கை அதிபர் தேர்தல் நேற்று நடைபெற்றது, நாம் அனைவரும் அறிவோம். இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் உடனடியாக எண்ணப்பட்டன. இந்த தேர்தலில் பிரதான போட்டியாளராக ரணில் விக்ரமசிங்கே, சஜித் பிரேமதாசா, அனுரகுமார திசநாயகி ஆகிய 3 பேரும் பிரதான போட்டியாளர்களாக இருந்தார்கள். இதில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்கிற பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. தமிழர்கள் மத்தியிலும் கூட தேர்தல் புறக்கணிப்பு அல்லது சஜித் பிரேமதாசா ஆதரவு என்கிற மாறுபட்ட நிலைப்பாடுகள் இருந்தன. இந்த நிலையில் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. வாக்குகள் எண்ணப்பட்டு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி அனுரகுமார திசநாயகா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் அடுத்த அதிபராக, இலங்கையினுடைய அதிபராக அவர் பொறுப்பேற்க இருக்கிறார். அவர் ஜனதா விமுக்தி பெரமுனா என்கிற அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் அவர். இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரையில் இந்த இலங்கை அதிபர் தேர்தல் என்பது நமது ஊரில் நடைபெறுகிற தேர்தல் போன்றதல்ல. நேரடியாக அந்த வாக்குகள் எண்ணப்பட்டு யார் அதிக வாக்குகள் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிற தேர்தல் முறை அல்ல. அங்கு அந்த விகிதாச்சார தேர்தல் முறை என்பது அங்கு அமலில் இருக்கிறதன் காரணமாக அந்த முதல் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்ட போது யாரும் 50 விழுக்காடு வாக்குகளுக்கு மேல் பெற முடியவில்லை. இந்த அடிப்படையில் தான் தற்போது அவர் அனுரகுமார திசநாயகா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் 42.3 விழுக்காடு 42.31 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கிறார். சஜித் பிரேமதாசா 2வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அவர் இந்த வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து குமாரா திசநாயகே நாளை பதவியேற்பார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.